ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மீட் க்ரைட்டீரியானா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்பேஷண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம செகண்டரி டயக்னோசிஸ்க்கு இந்த மீட் க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? நார்மலாக இன்பேஷண்ட் கைட்லைன் படி நம்ம யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன் படி செகண்டரி டயக்னோசிஸ்க்கு வந்து 5 க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? கிளினிக்கல் எவால்வேஷன், தெரப்பெட்டிக் ட்ரீட்மெண்ட், டயக்னோஸ்டிக் ஸ்டடி, எக்ஸ்டெண்ட் லென்த் ஆஃப் ஸ்டே, நர்சிங் கேர், இந்த மாதிரி 5 க்ரைட்டீரியா வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஆஸ் பர் யூஹெச்டிடிஎஸ் கைட்லைன் படி. பட் சில கிளைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போது இந்த செகண்டரி டயக்னோசிஸ்க்கு மீட் க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மீட் மானிட்டரிங், எவால்வேஷன், அசஸ்மெண்ட், ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மீட் க்ரைட்டீரியா, இந்த 4 க்ரைட்டீரியாவுமே மீட் ஆயிருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம செகண்டரி டயக்னோசிஸ் கோட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு கண்டிஷனை வந்து நீங்கள் செகண்டரியாக கோட் பண்ணுறீங்கன்னா இந்த 4 க்ரைட்டீரியாவுமே செக் பண்ணணும். யூஸ்வலாக இன்பேஷண்ட்டில் டாக்குமெண்டேஷன் நிறையா இருக்கும். பேஷண்ட்டுக்கு எக்கச்சக்கமான க்ரானிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதை வந்து பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஹோம் மெடிக்கேஷன் லிஸ்ட்டில் அதுக்கான மெடிக்கேஷன் எடுப்பாங்க. இது வந்து ஜென்ரல் கைட்லைன் படி நம்ம வந்து பேஷண்ட் ஜஸ்ட்டு மெடிக்கேஷனில் இருந்தால் மட்டும் நம்ம கோட் பண்ணிக்கலாம். வெறும் பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் டாக்குமெண்டேஷன் இருக்குது. கரண்ட்டாக அசஸ்மெண்ட் பிளானில் அந்த க்ரானிக் கண்டிஷன் எதையுமே டாக்குமெண்ட் பண்ணலை. ஓகே, மெடிக்கேஷனில் இருந்தாலே நம்ம கோட் பண்ணிக்கலாம். இது ஜென்ரல் கைட்லைன். பட் கிளைண்ட் வந்து இப்போது மீட் க்ரைட்டீரியா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இந்த மீட் க்ரைட்டீரியாவில் க்ரானிக் கண்டிஷன் பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது. ஃபர்தராக வந்து கீழே அசஸ்மெண்ட் பிளானில் அதை பற்றி பேசவே இல்லை அப்படின்னா அதை நம்ம கோட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஒரு கண்டிஷன் வந்து பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, ப்ளஸ் கரண்ட்டாக அசஸ்மெண்ட் பிளானில் வந்து இப்போ டாக்குமெண்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட், அது மானிட்டரிங், ஏதாவது ஒரு அசஸ்மெண்ட், ஏதாவது ஒரு டயக்னோஸ்டிக் ஸ்டடி, ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது பண்ணியிருந்தால் தான் அதை நம்ம வந்து கோட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மீட் க்ரைட்டீரியாவை படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் க்ரானிக் சிஹெச்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஒரு 5 நாள் ஸ்டே, பேஷண்ட் நிமோனியான்னு வராங்க. ஸோ இப்போ வந்து அசஸ்மெண்ட் பிளானில், டிஸ்அசம்பிளில், ப்ராக்ரஸ் எங்கேயுமே வந்து க்ரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் இல்லை. ஸோ ஒன்லி பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பேஷண்ட் வந்து ஹோம் மெடிக்கேஷனில் உள்ள அந்த டாக்குமெண்டேஷனும் இல்லை அப்படின்னா, ஈவன் தோ பேஷண்ட்டுக்கு க்ரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தாலும் அதை நம்ம கோட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ எப்போ கோட் பண்ணணும்? ஸோ அந்த க்ரானிக் ஹார்ட் ஃபெயிலியர் கரண்ட்டாக எம்டியோட நோட்டில் அசஸ்மெண்ட் பிளானில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்காக மெடிக்கேஷன்ஸ் லாஸ்ட் 6 கண்டினியூ பண்ணணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது லேப் ஒர்க்கப், செஸ்ட் எக்ஸ்ரே, இல்லை கரண்ட்டாக எக்கோ கார்டியோகிராம், ஏதோ ஒரு கார்டியாலஜி கன்சல்டேஷன் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். ஸோ எந்த ஒரு க்ரானிக் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த விசிட்டில் அந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஹைப்பர் டென்ஷனாக கரண்ட்டாக மானிட்டர் பண்ணுறாங்களா, பிபி மானிட்டர் பண்ணுவாங்க, மெடிக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க, ஹைப்பர் டென்ஷன் அசஸ்மெண்ட் பிளானில் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே சினாரியோஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனையுமே நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ இந்த மீட் க்ரைட்டீரியா ஃபாலோ ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் கோட் பொறுத்தவரை நம்ம டேரெக்டாக அது தனி கேட்டகரி. ஸ்டேட்டஸ் கோடு நம்ம வந்து ஹிஸ்ட்ரி, ஸ்டேட்டஸ் கோடு இது எல்லாமே நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். பட் ஒரு கண்டிஷன்ஸ், க்ரானிக் கண்டிஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன போகுது, அதுக்கான மானிட்டரிங், அசஸ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த விசிட்டில் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கோட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் மீட் க்ரைட்டீரியா: மானிட்டரிங், எவால்வேஷன், அசஸ்மெண்ட், ட்ரீட்மெண்ட். ஸோ ஒரு ஐபி சார்ட் கோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மீட் க்ரைட்டீரியா வந்து செக் பண்ணுங்கள். அந்த 4 க்ரைட்டீரியா மீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கோட் பண்ணணும். அண்ட் இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் கிளைண்ட் இப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக வந்து ஜஸ்ட் மெடிக்கேஷன் செக் பண்ணுவோம். ஹோம் மெடிக்கேஷனில் இருந்தாலே கண்டிஷன் வந்து பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்து டேரெக்டாக எடுத்துக்குவோம். பட் இப்போ வந்து ஸோ கரண்ட்டாக அது மானிட்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். ஓகே, ஸோ இதான் மீட் க்ரைட்டீரியா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி தட்டி விடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்பேஷண்ட் டிஆர்ஜி லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாய், டேக் கேர்.